அதாவது திறனற்ற ஆட்சிக்கு ஒரு திட்டத்தை சாட்சியாக வைக்க வேண்டும் என்றால் கடந்த கால எடப்பாடி பழனிசாமி தலைமையிலே இருந்த ஆட்சிக்கு கிளாம்பாக்கம் தான் ஒரு சாட்சி. திட்டமிடல் இல்லாததால் அந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை வடிவமைத்ததன் காரணமாக அவர்கள் ஆட்சி காலத்திலேயே அதை செப்பனிட முடியவில்லை. இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு அதில் மேற்கொண்ட பணிகளை பட்டியலிட்டால் காலமும் நேரமும் போதாது. இப்படி எந்த பணியுமே திட்டமிடப்படாததால் அந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலைய பணிகள் முடங்கி இருந்ததை சீர் செய்கின்ற நோக்கோடு மாண்புமிகு தமிழக முதல்வர் திராவிட மாடல் ஆட்சியுடைய நாயகன் ஏற்பட்ட பிறகுதான் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் முழுமையாக மக்கள் பயன்பாட்டிற்கு வந்தது. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் வடசென்னை மற்றும் தென் சென்னை மக்களின் வரப்பிரசாதமாக இருக்கிறது என்பதை தாங்கிக் கொள்ள முடியாதவர்கள் இப்படிப்பட்ட சிறிய பிரச்சனையை கூட பூதாகரமாக்க முயற்சிக்கின்றார்கள். கொண்டு வர அதை கொண்டு வர மூட்டையா கணக்கு காட்டுறிய, இந்தியால கோடி கணக்குல கடை வாங்கி வச்சுக்கிறிய, அந்த கடனை கட்ட உனக்கு வக்கு இல்ல. எங்க அப்பா தான் முறை பேனாவை எடுத்து எழுதினாரு, அவங்க அம்மா பேரை கொண்டு போய் வச்சுக்கிறான் மெரினால அவங்க ஆத்தால புதைக்கிறதுக்கு அம்மா பெரிய பேனா. அதுக்கு வாங்கிட்ட பணம் இருக்குது. கேளம்பாக்கத்துல பஸ் கொண்டு வர உன்ட்ட பணம் இல்லையாடா பேவர்சி? தயவு செஞ்சு இங்க இருக்கிற லோக்கல் பஸ் எல்லாத்தையுமே ஏத்து எல்லாரையுமே கொண்டு போ. முடியாதா? யாரும் விட மாட்டாங்க. ஏன்னா இங்க எல்லாருமே 150 ரூபாய் காசுக்கும் 250 ரூபாய் காசுக்கும், பொம்பளை ஆனா லெக் பீஸ் வச்ச பிரியாணிக்கும், ஆம்பளைங்களானா ஒரு என்னது பீரன்ற பாட்டிலுக்கும் அவனு இங்க வர கிடையாது. 150 145 ஏன்னா அந்த பாட்டிலுக்கு எவனு இங்க வர கிடையாது. சரியா? நீ என்னத்தான் பேசினாலும் இங்க பருப்பு கடைய முடியாதுன்னு. நீ எவ்வளவு வேணா போலீஸ் போர்ஸ இறக்கு, நீ பஸ் ஃபுல்லா கொண்டு வா, நீ லாரி ஃபுல்லா கொண்டு வா, ஒண்ணும் பண்ண முடியாது. பஸ் ஸ்டாண்ட் உள்ள இருந்து இன்சார்ஜ் ஒருத்தன் எங்கயாவது வந்தானா? ஒருத்தனும் வர மாட்டான். நான் கேக்குறேன், எல்லாரையும் அடிச்சு போட்டு போறதுக்கு வந்திருக்காங்க, எல்லாரையும் அடிச்சு போட்டு போறதுக்கு வந்துக்கிறாங்க போலீஸ். நீ என்னத்துக்கு வந்து பேசுற? நீ பேச